ஆல் குட் ஈவினிங். ஆதனுக்கு வித்யாரம்பம் பண்ணாங்க. அதனோட ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. இன்றைக்கும் கூட கொஞ்சம் த்ரோட் சரியில்லை தான், இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு அந்த டே வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஃபோட்டோஸ்லாம் எடுப்போ கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நீட்டாக போட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால் பேண்ட்டு, பெல்ட்டு, ஷர்ட்டு, மேலே ஓவர் கோட்டு அதெல்லாம் போட்டிருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கசன்னு இருந்திருக்கும் போல். ஓடி ஆடி அதிகமாக விளையாடவே இல்லை. அவன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அதனால் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து தக்காளி சாதமும் முட்டையும் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு எப்போவுமே முட்டைனா ரொம்ப பிடிக்கும். முட்டை தொளிக்க ஆரம்பித்தாலே ஓடிடுவான். முட்டாப்புன்ட்டு ஓடிடுவான். இன்றைக்கி சொல்லவே தேவையில்லை. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மணி வரைக்கும் எப்படியோ சமாளித்து இருந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவனே போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டான். அப்புறம் சூப்பர்வைசர் வந்து கேட்டாங்க யாருக்கு அப்படின்னு. இவனுக்கு தான், இவன் தான் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வித்யாரம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்வி சடங்கு. அது வந்து விஜயதசமி அன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஸ்கூல்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அங்கன்வாடி மையத்தில். நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்பவுமே வரவேற்கிறேன்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவன் வந்து தனியாக கீழே உட்கார மாட்டேன்ட்டான். கொஞ்சம் பயந்துக்கிட்டான். எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை மட்டும் என்னமோ பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோடய மடியில் உட்கார வச்சு போட்டு காமிக்க சொன்னாங்க. வந்து முதல் எழுத்துலையா தமிழில், அதனால் வந்து ஃபஸ்ட்டு போட சொன்னாங்க. போடும்போது வந்து ப்ரேயர் பண்ணிக்க சொன்னாங்க. ப்ரேயர்னால் அவன் நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்லா வரணும், அந்த மாதிரி சொன்னாங்க. கோவிலெல்லாம் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா அது மாதிரி சொல்லுவான். இங்கே வந்து அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க மிஸ் வந்து போட்டு காமிச்சாங்க. அப்புறம் அவங்க சூப்பர்வைசர், அவங்கள விட கொஞ்சம் வயசு மூத்தவங்க, அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லேட்டு, பென்சில் பாக்ஸ் ஒன்று, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சீத்தா, கிரேப்ஸு, ஆப்பிள், பொமக்ரனட், அப்புறம் வந்து ஆம்லா, இந்த மாதிரி ஒரு 7 ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது நான் கொண்டு வந்து என்ன பண்ணுறது, அதிகமாக எதுவும் சாப்பிட மாட்டான். அங்கேயும் நிறைய பேபிஸ்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டாக கொடுத்துட்டு, அவனுக்கு ஆப்பிள் மட்டும் பிடிக்கும், அதை மட்டும் கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.